தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 55:6 வசனத்துல வாசிப்போம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமா தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உண்மையிலேயே இந்த வசனம் என்னோட இடைப்பட்ட காரியங்களே தான் உங்களோட பேசுகிறேன். யாரையும் துக்கப்படுத்தணுமோ இல்ல வேதனைப்படுத்தணுமோன்றக்கான அந்த காரியத்தை பேசல. இன்னைக்கு அநேக இடங்களுக்கு போய் கர்த்தரை தேடிடலாம், கண்டுடலாம், அங்க போய் தேடி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல தேவ பிள்ளையில, கர்த்தரை 7 மலைகளை கடந்து 7 கடல்களை கடந்து 7 வானங்களை கடந்து போய் தேடி பிடிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைத்து போக வேண்டாம். தேவ பிள்ளையில, கர்த்தரை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து, உங்க வீட்டு அறைகள்ல, உங்க ரூம்ல, உங்க கதவை போட்டிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு, கர்த்தாவே எனக்கு வெளிப்படும், உங்களுடைய வார்த்தையூடாக வெளிப்படும், உங்களுடைய வசனத்தூடாக வெளிப்படும், உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் அப்படின்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தலாம். ஆமா தேவ பிள்ளையில, நீங்க எத்தனையோ கோயில் குளங்கள் உங்களுடைய பணங்கள் எல்லாம் செலவழித்து, உங்களுடைய உடைமைகள் எல்லாம் செலவழித்து, உங்களுடைய நன்மைகள் எல்லாம் நீங்க கொண்டு போய் செலவழித்தோம், உங்களுக்கு நன்மை கிடைக்கல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க இல்லாத பொருளை இல்லாத இடத்துல தெரியுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை தேட முடியும். நீங்க விசுவாசித்தா உங்க வீட்டுகள்ல, உங்களுடைய இல்லங்கள்ல, உங்களோட உள்ளங்கள்ல, உங்களோட சிந்தைகள்ல, உங்களுடைய நாவுல, உங்களுடைய கண்கள்ல அவர் இருக்க பிரயாசப்படுகிறார். அவரை தேடுகிறது ஒரே ஒரு விஷயம், நம்ம முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட நம்ம இருக்கிற வீட்டுல, அறைகள்ல, மூளைகள்ல உட்கார்ந்து நம்ம தேடும் பொழுது கர்த்தர் வெளிப்படுவார், நிச்சயம் வெளிப்படுவார். ஆமா தேவ பிள்ளைகளே, அவர் சமீபமா இருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி 7 கடல் 7 வானங்கள் 7 மலைகளை கடந்து போய் தேடணும் அவசியமே இல்லை. நீங்க இருக்கிற அறையில, இருக்கிற வீடுகள்ல, இந்த வேதத்துல, இந்த பாருங்க கைக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த வேதத்துல அவரை தேடுல நீங்க கண்டடைவீங்க. அவருடைய சத்திய வசனம் இதுக்குள்ள இருக்கு. நீங்க பெரிய பூசாரிகளை, பெரிய ஞானிகளை, பெரிய விஞ்ஞானிகளை தேடி போய் அவரை கண்டடையணும் அவசியமே இல்லை. அவரை நீங்க உங்களோட சமீபத்துல இருக்காரு. இதுல கண்டுபிடிக்காத நீங்க எங்கேயும் போய் கண்டுபிடிக்க மாட்டீங்க. தேவ பிள்ளையில, நிச்சயம் நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையின் அனுபவத்துல நான் கடந்து வந்த காலங்கள்ல நான் கண்டுபிடித்த என் தேவனை நான் கண்டுபிடித்தேன். இயேசுவை நான் உண்மையாய் கண்டுபிடித்தது இங்க இருக்கிறார், இங்க இதுக்குள்ள இருக்கிறார். என் ரட்சகரை, என்னை மீட்பரை, என்னை ரட்சித்தவரை, என்னை வழிநடத்தினவரை, என்னை போஷித்தவரை, என்னை போதித்தவரை இதுல கண்டுபிடித்த தேவ பிள்ளைகளே, நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இது இருக்கிறாருன்னு நான் விசுவாசித்து கண்டுபிடித்தது போல நீங்களும் விசுவாசித்து அவரை கண்டடைங்க. இயேசுதானே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார், செய்ய பிரயாசப்படுகிறார். நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது அவர் அநேக காரியங்களை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. நம்ம இந்த வசனத்துக்காக செபிப்போம். ஆமா தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தினாரு. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கை அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய வேதம் சொல்லுகிறபடி ராஜா தகப்பனே, நாங்கள் தேட உங்களுடைய கண்டடைய அபாவம் நீ சமீபமா இருக்கும் பொழுது ராஜா, நாங்கள் தகப்பனே உண்மை தேடி கண்டடைய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலக காரியங்கள்லாம் எங்களுக்கு வெறுமை ராஜா, அது ஒன்றுமில்லை ராஜா. உண்மையை கண்டடைகிறதே எங்களுக்கு போதுமானது, உண்மையை தேடுகிறதே எங்களுக்கு போதுமானதா இருக்கின்ற ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு காரியங்களும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவிக்கிற ஜீவனில நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தின்படி நம்ம கண்டடையணும், அவரை தேடணும், நம்ம கண்டடையணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோவுடாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.